இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி, the best coaching center for civil engineers, the most successful institute for TNBSC engineering service exams. நம்ம இன்ஸ்டிடியூட்டில் நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து 16/7/2021 தொடங்க இருக்கிறது. அதற்கான அட்மிஷன் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. மேலும் நீங்கள் விவரங்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டெஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டிடியூட்டோட பிளாக் ஸ்பாட் வெப்சைட் அட்ரஸ் இருக்குது, அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அல்லது தொலைபேசி எண்ணையும் நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அப்படிங்கிற செய்தியோட நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பகுதிக்கு போகலாம். தினம் ஒரு வள்ளுவம் பகுதியில் உலகின் ஒரே பொதுமறையான திருக்குறள்ங்கிற தலைப்பில் பார்த்துட்டு இருக்கோம். அதில் முதல் பால் அறத்துப்பாலில் பாயிர இயலில் அதிகாரம் வான் சிறப்பு குறள் எண் 14 பார்க்க இருக்கிறோம். ஏரின் உளார் உழவர் புயல் என்னும் வாரி வலங்குன்றி கால். குறள் விளக்கம்: மழை என்னும் வருவாய் வலம் குன்றிவிட்டால் உணவுப் பொருள்களை உண்டாக்கும் உழவரும் ஏர்கொண்டு உளமாட்டார். அதாவது மழை என்பது விவசாயிகளுக்கு வருவாய் போன்றது. அது தக்க பருவத்தில் பெய்யாமல் பொய்த்து போனால் உழவர்களும் விவசாயிகளும் ஏர்கொண்டு உளமாட்டார். இந்த உலகமே பசியில் வாடுங்கிற கருத்தை வந்து வள்ளுவ பெருமான் நமக்கு தந்திருக்கிறாங்க. அப்படிங்கிற நல்ல செய்தியோட கரண்ட் அஃபேர்ஸ் பகுதிக்கு போகிறோம். இன்றைக்கி வழக்கம் போல் நியூஸ் பேப்பர்ஸ் அனாலிசிஸில் 3 பேப்பர், தி ஹிந்து, தினமணி, தினதந்தி அனலைஸ் பண்ணியிருக்கோம். தினமணி தினதந்தியில் இருக்க நியூஸ் காமன் இன் ஹிந்துலேயும் அதே தாங்கிறதுனால நம்ம காமன் நியூஸ் எடுத்து போட்டிருக்கிறோம். ஸோ நேம் ஆஃப் ஆர்டிகிள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது, மேகதாது ப்ராஜெக்ட் கம்ஸ் அண்டர் ஸ்பாட்லைட் அகைன். கர்நாடக அரசு வந்து காவிரியில் மேகதாதுங்கிற இடத்துல ஒரு நீர்த்தேக்கம் அமைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுகிட்டே வராங்க. அதுக்கு தமிழ்நாடு அரசில் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பற்றின நியூஸ் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சஃபை கர்மாச்சரிஸ் பேனல் சீஃப் கண்டக்ட்ஸ் என்கொயரி. அதாவது சஃபை கர்மாச்சரிஸ்ன்றது ஆதி திராவிடர் மற்றும் அந்த பழங்குடியினருக்கான நல வாரியம். ஸோ அதில் வந்து திருவண்ணாமலையில் ஒரு இன்சிடென்ட்டு, அதாவது பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டை வந்து அந்த ஊர் செக்ரட்டரி வந்து அவமானப்படுத்தியதாக சொன்ன ஒரு விஷயம். ஸோ அதை வந்து விசாரிக்கிறதுக்கு ஆணையம் எடுத்திருக்கிறாங்க. அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் டெலிமிட்டேஷன் பேனல் பிகின்ஸ் ஒர்க். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இப்போ வந்து ஸ்டேட் அந்தஸ்துலேருந்து ஆர்டிகிள் 370 நீக்கி யூனியன் டெரிட்டரின்னு இப்போ மாற்றினாங்க 2019. அதுக்கான சட்டம் பாஸ் பண்ணாங்க. அதுக்கு இப்போ வந்து அந்த வரம்பு, அதாவது மக்கள் தொகை மற்ற அந்த டோப்போகிராஃபி டெமோகிராஃபின்னு சொல்லக்கூடிய மக்கள் தொகை மற்றும் அந்த நிலப்பரப்பை வரம்பு வரையறுக்கிறதுக்கு ஆணையம் வழிவகை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். அடுத்து பாப்புலேஷன் நார்ம்ஸ் இன் ஆல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். அசாம் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த அசாம் அரசோட திட்டங்களை எல்லாம் பெற வேண்டுமானால் ஒரு குடும்பத்தில் இத்தனை குழந்தைகள் அப்படிங்கிற வரையறையெல்லாம் வகுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். அதே மாதிரி டிரான்ஜெண்டர் போர்ட்டல் இன் மோர் லாங்குவேஜஸ். ஹிந்துவில் வந்து ஆர்டிகிள் தான். நம்ம அரசு வந்து திருநங்கைகளுக்கான அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம், ஐடி கார்டு, மற்ற கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கணுங்கிற நோக்கத்துக்காக இந்த போர்ட்டல் தொடங்கியிருக்காங்க. அதில் இங்கிலீஷில் மட்டும்தான் இருந்தது. அப்புறம் அவங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இன்னும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க, தமிழ் உட்பட. ஸோ அதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். அடுத்து ஆர் யுவர் ஸ்டேப்பிள் ரைஸ் அண்ட் வீட் லாஸிங் தேர் நியூட்ரியன்ட். எப்போ எடிட்டோரியல் பேஜ் வரும், இன்றைக்கி சண்டேங்கிறதுனால சயின்ஸ் அண்ட் டெக் பேஜில் நம்ம இதை எடுத்துருக்கிறோம். ஸோ அதையும் நம்ம என்னென்னு பார்ப்போம். நம்ம அரிசி கோதுமை நம்ம நாட்டில் விளையக்கூடியதில் வந்து ஊட்டச்சத்துக்கள் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி ஆய்வில் தெரிய வந்திருக்கு, அதை சொல்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்து ஹிந்துவில் வந்து நெக்ஸ்ட் ஆர்டிகிள், டெல்டா ப்ளஸ் அண்ட் அண்ட் எமர்ஜிங் பப்ளிக் ஹெல்த் த்ரெட். இப்போ கோவிட்-19 கொரோனா வைரஸ் இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சிட்ருக்கு. ஸோ அதில் நிறைய வேரியன்ட்ஸ் பார்த்துக்கிட்டே வராங்க, டெல்டா, ஆல்ஃபா, பீட்டா அப்படி சொல்லி. ஸோ அந்த வேரியண்ட்டில் டெல்டா ப்ளஸ்ங்கிறது நெக்ஸ்ட் வேரியண்ட்டை. ஸோ அதை பற்றி ஒரு ஆர்டிகிள் வந்திருக்கு, அதை பார்க்குறோம் நம்ம. அடுத்து நம்ம பார்க்குற ஆர்டிகிள், நேஷன் பிட்ஸ் ஃபேர்வெல் டு ஃப்ளையிங் சிக். ஒரு சீக்கிய பறவைக்கு, அதாவது அவர் ஒரு நேஷ்னல் ஒரு அத்லெட், அந்த வீரர் வந்து சமீபத்தில் கொரோனா தொற்றின் காரணமாக இறந்துட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேச இருக்கிறோம் ஸ்போர்ட்ஸ் நியூஸில். அடுத்து ஒரே வரியில் உலகை அறிவோங்கிற செய்தி துணுக்குகளும் நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க.
ஃபர்ஸ்ட் மேகதாது ப்ராஜெக்ட் கம்ஸ் அண்டர் ஸ்பாட்லைட் அகைன் அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்குறோம். இந்த திட்டம் முதல்ல 1948 உருவாக்கப்பட்டிருக்கு. அது சுதந்திரம் வாங்கி ஒரு வருஷத்துலேயே. அதுக்கப்புறம் 1956 ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிட்டி பேஸ்ட் ஆன் ஃபாசல் அலி கமிஷன் கொடுத்த ரெக்கமெண்டேஷனை ஏற்று 1956 மாநில மறுசீரமைப்பு செஞ்சாங்க. ஸோ அதுக்கு பின்னர் இது வந்து விசாரணைக்கு வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் 1960களில் பார்த்தீங்கன்னா முற்பகுதியில் முக்கியமாக பேசப்பட்ட ஒரு திட்டம். அதே நேரத்தில் தமிழகம் என்ன பண்ணாங்கன்னா ஒகேனக்கல் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. காவிரியில் ஒகேனக்கல் அந்த இடங்களில் அந்த திட்டத்தை கொண்டு வந்ததுனால அது அப்படியே காவிரி தண்ணீரை பகிர்ந்து கொள்வதற்கான அடிப்படை பிரச்சனையில் இரு மாநிலங்களும் கடுமையான சர்ச்சையில் சிக்கிய பின்னர் மேகதாது கிட்டத்தட்ட மறந்து விட்டது. 2 மாநிலங்களும் மறந்துட்டாங்க. திரும்ப 1996-97 இரு மாநிலங்களும் 5 சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்திய போது அது மீண்டும் உயிர்ப்பித்தது அப்படிங்கிறத சொல்ல வரோம். The project originally mooted in 1948 came up for investigation after the states were reorganized in 1956. இது important act வேற 1956 ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 சொல்லுவாங்க. மாநில மறுசீரமைப்பு ஆணையம். நம்ம இன்ஸ்டிடியூட்ல கான்ஸ்டிடியூஷன்ல அதை நல்லாவே நடத்துவோம். ஸோ அதில் தான் இதை பார்க்குறோம். இட் வாஸ் டாக்ட் அபவுட் ப்ராமினென்ட்லி இன் தி early 1960s. Around the same time, Tamil Nadu came up with the Hokkainakal project. Subsequently, Meghdadu was almost forgotten after the two states were locked in an acrimonious dispute on the basic issue of sharing the Kaveri water. It came back to life when the two states held 5 rounds of negotiations in 1996-97 அப்படிங்கிறத இங்கிலீஷில் நம்ம போட்டிருக்கோம். சரி, அடுத்து ஜூன் 2019 பார்த்தீங்கன்னா கர்நாடகா 3 பரந்த நோக்கங்களை பூர்த்தி செய்ய ஒரு சாத்தியக்கூறுக்கு முந்தைய அறிக்கை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சாத்தியக்கூறுக்கு முந்தைய அறிக்கைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரீ ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் அதுதான் இங்கே சாத்தியக்கூறுக்கு முந்தைய அறிக்கைன்னு போட்டிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 67,000 மில்லியன் கன அடி, தட் இஸ் 60 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட மேகதாதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜசாகர், கபினி மற்றும் மேட்டூருக்கு இடையில் தான் இந்த மேகதாதுங்கிற ப்ராஜெக்ட் சொல்லப்பட்டிருக்கு. அது முன்மொழியப்பட்ட சமநிலை நீர்த்தேக்கம். அது தேவையான அளவு வந்து மாதந்தோறும் தமிழகத்திற்கு வெளியிடுவதை ஒழுங்குபடுத்தவும் அந்த அறிக்கை வந்து சொல்லுது. இன்னும் சொல்லப்போனால் அந்த அறிக்கையை வந்து பரிசீலனை பண்ணதில் காவேரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரிபியூனல்னு சொல்லக்கூடிய CWDT, காவேரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரிபியூனல், அது காவேரி நீர் ஒழுங்குமுறை ஆணையம். அதுவும் உச்சநீதிமன்றத்தால் அந்த அறிக்கையை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு பெருநகர பகுதி மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் குடிநீர் தேவைகளையும் 400 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்வதையும் இது நிவர்த்தி செய்யுங்கிற அந்த குறிக்கோளை வச்சு அவங்க ஃபர்ஸ்ட் ஒப்புதல் வழங்குறதுக்கு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதை உச்சநீதிமன்றத்தில் மறுபடியும் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்து 2018 வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அது நிலுவையில் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதனால் அவங்க இன்னும் அந்த இதை வந்து ப்ராஜெக்டை வந்து இனிஷியேட் பண்ண முடியாமல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை திரும்ப மத்திய அரசிடம் வந்து இப்போ சமீபத்தில் தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் வந்து அதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எஸ்டர்டே வீடியோலெல்லாம் பார்த்துருக்கோம். இன் ஜூன் 2019 கர்நாடகா ப்ரிப்பேர்டு ப்ரீ ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் seeking to meet 3 broad objectives. The proposed balancing reservoir at Meghdadu between Krishnarajasagar, Gabini, Mettur with a capacity of 67,000 million cubic feet, TMC feet, will regulate the release of required quantum to Tamil Nadu on a monthly basis as stipulated by the Kaveri Water Disputes Tribunal and the Supreme Court. It will also address the drinking water needs of the Bengaluru metropolitan region and the adjoining areas, besides generating 400 megawatt of electricity அப்படின்றது நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சஃபாய் கர்மாச்சரஸ் பேனல் சீஃப் கண்டக்ட்ஸ் என்கொயரி அப்படிங்கிறத பார்க்குறோம். சமீபத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பஞ்சாயத்து தலைவரை துன்புறுத்திய வழக்கை தேசிய சஃபை கர்மச்சரிஸ் ஆணையம், இந்த சஃபை கர்மாச்சரிஸ்
அப்படிங்கிறது ஒரு ஹிந்தி வேர்டு. அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள் நல ஆணையம் அப்படிங்கிறது அந்த இடத்துல மீனிங். அது என்சிஎஸ்கே அப்படின்னு சொல்லுவோம், நேஷனல் கமிஷன் ஃபார் சஃபை கர்மாச்சரஸ் அப்படின்னு சொல்லுவோம், என்சிஎஸ்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஏற்றுக்கொண்டு அந்த ஆணையத்தின் தலைவர் எம் வெங்கடேஷன் சனிக்கிழமை விசாரணை நடத்துகிறார். நேற்றிலிருந்து விசாரணை நடத்த தொடங்கியிருக்கிறாங்க. 10 நாட்களுக்கு முன்பு கலரைப்பட்டி பஞ்சாயத்து தலைவர் ஏழுமலை மற்றும் அவரது குடும்பத்தினரை பஞ்சாயத்து செயலாளர் வேல்முருகன் அவர்கள் இடத்துல வேல்முருகன் அவமதித்ததாக குற்றம் சாட்டி போராட்டம் நடத்தினர். திரு வேல்முருகன் அவர்கள் வந்து SC/ST அட்டூழியங்கள் தடுப்பு சட்டம் 1989 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பின்னர் இடைநீக்கம் செய்யப்பட்டார். இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது இந்த ஆக்ட் தான். இந்த ஆக்ட் தான் நமக்கு கொஸ்டினில் வர வாய்ப்பு இருக்குது, அதுக்காக தான் அதை போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் சஃபை கர்மாச்சரிஸ் அப்படிங்கிறது எதற்கான ஆணையம்னு கூட கேட்கலாம், அதுக்காக தான் அதை போட்டிருக்கோம். The National Commission for Safai Karmacharis took suo moto cognizance of a case of harassment of Panchayat President in Thiruvannamalai district, and Commission's chairperson M. Venkateshan conducted an inquiry on Saturday. 10 days ago, Kalaraipetti Panchayat President Elumalai and his family staged a protest accusing Panchayat Secretary Velmurugan of insulting him. Mr. Velmurugan was suspended after being booked under the SC/ST Prevention of Atrocities Act 1989. இந்த இடத்துல நீங்க SC/ST Prevention of Atrocity Act தான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிற வேண்டிய முக்கியமான ஆக்ட். ஸோ அதுதான் நீங்க பார்க்கணும், சரியா? இந்த ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எம் வெங்கடேஷன் அவர்கள். இது தமிழ்நாடு நியூஸ்ல நம்ம முக்கியமாக பார்க்குறோம். அடுத்து இந்தியா நியூஸ். ஜம்மு அண்ட் காஷ்மீர் டெலிமிட்டேஷன் பேனல் பிகின்ஸ் ஒர்க். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து பிரிச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. ஒன்று வந்து லடாக்கு அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு ரெண்டையுமே யூனியன் டெரிட்டரியாக பிரித்தாங்க. ஸோ ஸ்டேட் அந்தஸ்து இருந்து அது ஆர்டிகல் 370 அவங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சரத்தும் நீக்கப்பட்டு இதை ரீஆர்கனைஸ் பண்ணி யூனியன் டெரிட்டரியாக மாற்றினாங்க. ஸோ அதை பற்றி அதுக்கான வரையறைகள், அது டோப்போகிராஃபி, அதே மாதிரி டெமோகிராஃபி, இதெல்லாம் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர்கிட்ட வந்து அறிக்கை கேட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்குறோம். மேப்பில் உங்களுக்கு லொக்கேட் பண்ணுறதுக்காக தான் இது போட்டிருக்கோம். ஆக்சுவலாக ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் இந்த யூனியன் பிரதேசங்கள் எங்கே வருதுங்கிறது உங்களுக்கு ஒரு லொக்கேஷனுக்காக போட்டிருக்கோம். அடுத்து பார்க்கலாம். நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையிலான ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கான டெலிமிட்டேஷன் கமிஷன். இது வந்து 2020 போடப்பட்ட கமிஷன். அனைத்து 20 மாவட்ட ஆணையர்களுக்கும் கடிதம் எழுதி அடிப்படை புள்ளி விவரங்கள், நிலப்பரப்பு தகவல்கள் மற்றும் மாவட்டத்தின் அரசியல் அபிலாஷைகளின் உள்ளூர் நிர்வாகத்தின் பதிவுகள் ஆகியவற்றை கோரியுள்ளது. அதாவது இந்த டீட்டெயில்ட கேட்டிருக்காங்க. இந்த கமிஷன்றது ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்துக்கான டெலிமிட்டேஷன்றது ஒரு வரம்பு, வரையறை செய்கிறது. அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூவன்சி, அதாவது நாடாளுமன்ற தொகுதி வரையறையெல்லாம் செய்யணும். அதுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு, தொகுதியை வரையறை செய்யணும்னா அந்த மக்கள் தொகை எவ்வளோ இருக்காங்க, அங்கே நிலப்பகுதிகள் எவ்வளோ இருக்குங்கிற அந்த வரம்பு தெரியணும். ஸோ அதுக்காக போடப்பட்ட ஆணையத்துக்கு பேர் தான் டெலிமிட்டேஷன் கமிஷன் பேர். ஸோ 2020 போடப்பட்ட அந்த விவரங்கள் இப்போ கேட்டிருக்காங்க. பிகாஸ் அங்கே வந்து நிறைய தலைவர்கள் வந்து ஹவுஸ் அரெஸ்ட்ல எல்லாம் இருந்தது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் பார்க்குறோம். ஜம்மு காஷ்மீர் 2002 மற்றும் 2008க்கு இடையில் டெலிமிட்டேஷன் செயல்பாட்டிலிருந்து விலக்கப்பட்டிருந்தது. 2008 பார்த்தீங்கன்னா 2002, 2008 இந்த டெலிமிட்டேஷன் கமிஷன் வந்து வரையறை செய்யலை இடையில. அதுவும் உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். The Delimitation Commission for the Union Territory of Jammu and Kashmir, headed by retired Justice Ranjana Prakash Desai. The commission was set up in 2020, has kicked off the exercise by writing to all 20 district commissioners seeking basic topographic information as well as
the local administration's impressions of political aspirations of the districts. Jammu and Kashmir was kept out of the delimitation exercise between 2002 and 2008 அப்படிங்கிற டீட்டெயில் இதில் நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன சார் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் என்ன நடந்தது? இந்திய அரசியலமைப்பின் 370வது பிரிவு ஆர்டிகல் 317 சொல்லுவோம். இது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஃபார் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியது. இது ஒரு தனி அரசியலமைப்பு, மாநில ஒரு செப்பரேட்டாக ஒரு ஸ்டேட் ஃப்ளாகு, மாநில கொடி மற்றும் மாநிலத்தின் உள் நிர்வாகத்தின் மீது சுய ஆட்சி ஆகியவற்றை கொண்ட அதிகாரத்தை வழங்கியது. என்ன சொல்ல போனால் அங்கே வந்து மாநிலத்துக்குன்னு ஒரு தனி அடையாளம். இப்போ நம்ம எப்படி நேஷ்னல் சிட்டிசன்ஷிப்னு சொல்லி இந்திய குடிமகன் அப்படின்னு சொல்கிறோம், அங்கே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் ஒரு தனி ஐடென்டிட்டி இருந்தது. அப்போ டியூவல் சிட்டிசன்ஷிப்னு சொல்லலாம் அதை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிலமும் அங்கே போய் யார் வாங்க முடியாது. இப்போ நம்ம வந்து இந்த சிட்டிசன்ஸ் ஆல் சிட்டிசன் ரெசிடென்ட் இன் எனிவேர் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்தியாவில் எந்த இடத்துலையும் ஒவ்வொரு குடிமகனும் வசிக்க முடியும். ஆனால் ஜம்மு காஷ்மீரில் போய் நிலம் வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. அதுதான் ஆர்டிகல் 370. அதை நீக்கிட்டாங்க. அந்த நீக்கினதை பற்றி தான் பேசுகிறோம். ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம், அதுதான் நீங்கள் இந்த இடத்துல முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு சட்டம். ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2019. அது 307வது பிரிவை நீக்கினதை நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல. ஸோ ஆர்டிகிள் 370 of the Indian Constitution gave special status to Jammu and Kashmir, conferring it with the power to have a separate constitution, a state flag and autonomy over the internal administration of the state அப்படின்னெல்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ அது அது மாதிரி நிறைய அதில் அந்தஸ்துகள் இருந்தது. அதெல்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கூட நம்ம சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்லாம் நடந்ததுன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரெசிடென்ஷியலாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த மாதிரியான 370ங்கிற ஆர்டிக்கிள் அதுதான் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை நீக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து மாநில அந்தஸ்திலிருந்து யூனியன் பிரதேசமாக, மாநில அந்தஸ்துங்கிறது மாநில லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும், மாநிலத்திற்கான சட்ட வரையறைகள்லாம் அதுக்கு உட்பட்டு இருக்கிறது. ஆனால் அதுலேருந்து யூனியன் டெரிட்டரியாக மாறிடுச்சு அப்படின்னா அது மத்திய அரசினுடைய கண்ட்ரோலுக்கு நேரடி கண்ட்ரோலில் வந்துடும். அதாவது புதுச்சேரி, டெல்லி, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு இந்த மாதிரியான டெரிட்டரி மாதிரி மாறுது. அது பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் 2 யூனியன் பிரதேசமாக அதை பிரித்தாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019, ரீடிங் டவுன் ஆர்டிகல் 370 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற பேஸில் பார்க்குறோம். இதில் 370 பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த ரீஆர்கனைசேஷன் ஆக்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல நீங்கள் தெரியுங்க. அடுத்து பாப்புலேஷன் நார்ம்ஸ் இன் ஆல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அசாம் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். அசாமின் மக்கள் தொகை மற்றும் பெண்கள் அதிகாரமளித்தல் கொள்கையை அரசாங்கம் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தியுள்ளது. இது 2க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்ட எந்த ஒரு நபருக்கும் அரசாங்க வேலைகள் மற்றும் பஞ்சாயத்துகள் மற்றும் குடிமை அமைப்புகளுக்கு தகுதியற்றதாக ஆக்குகிறது அப்படின்ற நியூஸை நம்ம பார்க்குறோம். அப்போ இது ஒரு ஃபேமிலி பிளானிங் ஒரு ஆக்ட் மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து சைனாவில் கூட இப்போ அதை ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது ஒரு குடும்பத்தில் 2 குழந்தைகள் அப்படிங்கிறத அதில் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சமீபத்தில் சைனாவில் வந்து அந்த ஆக்டை வந்து நீக்கினாங்க. அதாவது அப்போ இளைஞர்களை அதிகப்படுத்துறதுக்காக இனிமேல் குழந்தைகள் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அங்கே சைல்டு வந்து இனிமேல் மோர் தென் 2 அங்கே வந்து குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது சைனாவில் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தாச்சு திரும்ப. ஆனால் அசாமில் நம்ம நாட்டில் வந்து அசாமில் அதை ரெகுலேட் பண்ணுறாங்க மறுபடியும் அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த இடத்துல பார்க்குறது. அப்போ பாப்புலேஷன் நார்ம்ஸ்ன்றது கொண்டு வர்றாங்க அசாம் ஸ்டேட். ஆல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு ஆஃப் அசாம்ஸ் பெறணும்னா the government has already implemented the population and women empowerment policy of Assam that makes any person with more than 2 children ineligible for government jobs and election to panchayat and civic bodies அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் இந்த கொள்கை ஜனவரி 1 முதல் நடைமுறைக்கு வந்தது. அந்த மாநில இது நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. மக்கள் தொகை தொடர்ந்து வெடிக்கும் பட்சத்தில் ஒழுக்கமான குடும்ப கட்டுப்பாடு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் கடந்த வாரம் வேண்டுகோள் விடுத்தார். அதே மாதிரி பாலிசி கேம் இன்டு எஃபெக்ட் ஆன் January 1. The chief minister had last week appealed to migrant Muslims in the
migrant Muslims in the state to adopt decent family planning measures, predicting conflicts over living space if the population continued to explode அப்படின்ட்டு. ஸோ டீசன்ட் ஃபேமிலி பிளானிங் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அதே மாதிரி இடம்பெயர்ந்த முஸ்லீம்கள் அவங்களுக்கும் அந்த அறிக்கையை தாக்கல் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற நியூஸாக நம்ம பார்க்குறோம். ஸோ டீசன்ட் ஃபேமிலி பிளானிங் எந்த ஸ்டேட்டுக்கு சம்மந்தப்பட்டதுன்னு கூட கேள்வி கேட்கலாம். அதுக்கான நியூஸாக இதை பார்க்குறோம். நெக்ஸ்ட், இந்தியா அப்டைன்ஸ் ஆன் ரெசல்யூஷன் ஆன் மியான்மர். மியான்மருங்கிறது நீங்கள் இப்போ பிக்சரில் பார்த்துக்குங்க. மியான்மருங்கிறது இப்போ ரீசெண்டாக அங்கே வந்து ஜனநாயக ஆட்சி கலைக்கப்பட்டு இராணுவ ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை பற்றின ஒரு ரெசல்யூஷன் வந்து ஐநாவில் தாக்கல் செஞ்சுருக்காங்க ஆன் ஃப்ரைடே. ஸோ அதை பற்றின அதில் இந்தியா ஆதரவு அளிச்சதா இல்லையாங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ மியான்மருங்கிறது இந்தியாவுக்கு ஒரு நெய்பரிங் கண்ட்ரி. ஸோ அதுக்கு எந்தெந்த நாடுகள் வந்து ஆதரவு அளிச்சிருக்காங்க அந்த ரெசல்யூஷனுக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம மியான்மரோட எந்தெந்த ஸ்டேட் வந்து பார்டரை ஷேர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ், நாகாலாண்டு, மணிப்பூர் அண்ட் மிசோரம், இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் வந்து மியான்மரோட நமக்கு வந்து பார்டரை வந்து ஷேர் பண்ணிக்குது அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்குறோம். அப்போ வெரி நியரஸ்ட். அதே மாதிரி பங்களாதேஷ், பூட்டான் அப்படிங்கிற நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய இந்த 7 மாநிலங்கள் வந்து நிறைய நாடுகளோட இந்த பார்டரை வந்து ஷேர் பண்ணும் அப்படிங்கிறது இந்த மேப்பில் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ மியான்மர் ரிலேட்டடாக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மியான்மரின் நிலைமை என்ற வரைவு தீர்மானத்தை பொதுச்சபை யுஎனோட ஜெனரல் அசம்பிளி வெள்ளிக்கிழமை ஏற்றுக்கொண்டது. மியான்மர் உட்பட 119 உறுப்பு நாடுகள் வந்து ஆதரவாக வாக்களித்தன. 36 நாடுகள் மியான்மரை அண்டை நாடான இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், சீனா, லாவோஸ், நேபாளம் மற்றும் தாய்லாந்து உட்பட இதிலிருந்து விலகி இருக்காங்க. அதே மாதிரி ரஷ்யாவும் விலகியது. பெலாரஸ் தான் அதற்கு எதிராக வாக்களித்த ஒரே நாடு. இந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்தவங்க இவங்கெல்லாம் விளங்கிட்டாங்க. அட் சப்ஸ்டைன்ஸ்ன்னு சொல்லுவோம், விலகியது. அதிலிருந்து விலகுறாங்க அப்படின்னா அந்த கொள்கையில் ஏதோ மாறுபாடாக இருக்காங்கன்னு அர்த்தம். அதுதான் இந்த இடத்துல. இப்போ ஆதரவுன்னு பார்த்தீங்கன்னா 119 உறுப்பு நாடுகள். ஏன்னா அங்கே ஜனநாயக ஆட்சி கலைக்கப்பட்டு அந்த மியான்மரினுடைய அந்த உரிமைக்காக மக்களாட்சி உரிமைக்காக போராடிய தலைவர் ஆங் சான் சுக்கி அவர்கள் வந்து இப்போ வீட்டு காவலில் வைக்கப்பட்டு இராணுவம் வந்து அங்கே ஆட்சி செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதற்கான ரெசல்யூஷன் தான் இது. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். இந்தியா அப்டைன்ஸ் ஆன் ரெசல்யூஷன் ஆன் மியான்மர். The General Assembly adopted the draft resolution, the situation in Myanmar on Friday, with 119 member states voting in favor, including Myanmar, while 36 nations abstained, including Myanmar's neighbors India, Bangladesh, Bhutan, China, Laos, Nepal and Thailand. Russia also abstained. Belarus was the sole country voting against it. அப்படின்னு பார்க்குறோம். இந்த தீர்மானம் யுஎன் பொதுசபையில் நாடுகளுடன் போதுமான ஆலோசனைகள் இல்லாமல் இந்தியா என்ன ரீசன் சொல்லியிருக்கு அந்த விலகினத்துக்குங்கிறத பார்க்குறோம். அவசரமாக தாக்கல் செய்யப்பட்ட ஒரு ரெசல்யூஷன் இது. யாரையும் கலந்து ஆலோசிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு உதவாது என்பது மட்டுமல்லாமல் ஆசியான் ஒரு தீர்வை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளுக்கு எதிர்விளைவையும் நிரூபிக்கக்கூடும் என்று ஐநா தூதர் இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதியாக இருக்கக்கூடிய டி.எஸ். திருமூர்த்தி அவர்கள் கூறியிருக்கிறாங்க. The resolution was tabled in UN General Assembly in a hasty manner without adequate consultations with countries. This is not only unhelpful but may also prove counterproductive to efforts of the ASEAN. ஏற்கனவே நம்ம ஏஷியன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டு ஃபைண்ட் சொல்யூஷன், இந்தியாஸ் பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டு தி யுஎன் அம்பாசிடர் டி.எஸ். திருமூர்த்தி அந்த ஏஷியன் அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளோட மியான்மர் என்ன பண்ணியிருக்கலாம்னா கலந்து ஆலோசிச்சிருக்கலாம். அவசரமாக அந்த ரெசல்யூஷனை வந்து யுஎன் அசம்பிளியில் கொண்டு வந்திருக்காங்க. அதனால நாங்கள் விலகிறோம்னு சொல்கிற ரீசனை வந்து இந்தியா தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்த ஆர் ஸ்டேபிள் ரைஸ் வீட் லாசிங் தேர் நியூட்ரியன்ட்டுங்கிறத ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஐசிஏஆர் இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்ங்கிற தேசிய நெல் ஆராய்ச்சி நிறுவனம் சின்சுராங்கிற பிளேஸு அரிசி ஆராய்ச்சி நிலையம் மற்றும் ஐசிஆர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோதுமை மற்றும் பார்லி ரிசர்ச் ஆகியவற்றில் பராமரிக்கப்படும் மரபணு வங்கியிலிருந்து அங்கே தான் அந்த ஜீன் சீட்ஸ் வந்து அங்கே இருக்கும். அதில் அரிசி பார்த்தீங்கன்னா 16 வகைகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோதுமை வந்து உங்களுக்கு
18 வகைகள், அரிசி வந்து 16, கோதுமை வந்து 18 வகைகள் விதைகள் வந்து இந்த குழு சேகரித்தது. அதில் பார்த்தீங்கன்னா 1960களில் வெளியிடப்பட்ட நெல் சாகுபடியின் தானியங்களில் வந்து துத்தநாகம் மற்றும் இரும்பு சத்து எவ்வளோ இருந்தது, இரும்பு செறிவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா துத்தநாகம் பார்த்தீங்கன்னா 27.1 மில்லிகிராம் பெர் கிலோவுக்கு இருந்தது மற்றும் 59.8 மில்லிகிராம் பெர் கிலோவுக்கு என்று குழு குறிப்பிட்டது. அப்புறம் 2000 பார்த்தீங்கன்னா 2000களில் முறையே அது அப்படியே 27ங்கிறது 20 ஆயிடுச்சு, 20.6 மில்லிகிராம் பெர் கிலோ. அதே மாதிரி இங்கே 59ங்கிறது 43.1 மில்லிகிராம் பெர் கிலோகிராமுக்கு குறைந்து விட்டது அப்படிங்கிற ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. The team collected seeds of rice 16 varieties and wheat 18 varieties from the gene bank maintained at the ICAR National Rice Research Institute, Chinsura Rice Research Station and ICR Indian Institute of Wheat and Barley Research. Falling nutrient, the zinc and iron வந்து எவ்வளோ நியூட்ரியன்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நமக்கு டைம் அதிகமாக எடுத்துக்க வேண்டாங்கிறதுனால நீங்கள் இங்கே வேல்யூஸ் போட்டிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. அடுத்து கோதுமையில் பார்த்தீங்கன்னா 1960 சாகுபடிகள்னு பார்த்தீங்கன்னா அதில் 33.3 மில்லிகிராம் அப்படின்னு, அதே மாதிரி 57.6. இப்போ ரைஸுக்கு பார்த்த மாதிரியே கோதுமைக்கு வேற ஒன்றும் இல்லை. 2010 அனலைஸ் பண்ணும்போது அங்கே பாருங்க அப்படியே குறைஞ்சிருச்சு, 23. 33 இருந்தது கோதுமையினுடைய அந்த ஜிங்கு இரும்போட நியூட்ரியன்ட் பாருங்க 23க்கு குறைஞ்சி போச்சு. அதே மாதிரி பார்த்துங்க 46.4க்கு வந்துருச்சு. 57.6 இருந்தது கோதுமையில் இருந்த நியூட்ரியன்ட்டு அப்படியே 46.4க்கு குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி அறிக்கை செஞ்சிருக்காங்க. அதில் துத்தநாகம் இரும்பு சத்து குறைபாடு உலகளவில் பில்லியன் கணக்கான மக்களை வந்து பாதிக்கிறது. மேலும் இந்த குறைபாடு உள்ள நாடுகளில் முக்கியமாக அரிசி, கோதுமை, சோளம் மற்றும் பார்லி ஆகியவற்றை கொண்ட உணவு வகைகள் உள்ளன அப்படிங்கிற அறிக்கை. ஆமாம், நம்ம வந்து இன்னைக்கு பற்றாக்குறை உணவு சார்ந்த டெஃபிஷியன்சி வரக்கூடாது, அதில் ஜிங்க் அயன் டெஃபிஷியன்சி வரக்கூடாதுன்னு தான் நம்ம இதில் வந்து ரைஸ், வீட், கார்ன், பார்லி இது நாளும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஜிங்க் அண்ட் அயன் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட் கிரைன்ஸு. இதை வந்து நம்ம அரசு வந்து முன்னெடுத்து நம்ம பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வழியாக நம்ம வந்து நிறைய சப்சிடைஸ்டு ப்ரைஸில் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கோம். மாநில நிறைய வந்து மானிய விலையில் கொடுக்குறோம், அதே மாதிரி ஃப்ரீ ரைஸ் கொடுக்குறோம் நம்ம தமிழ்நாடு அரசு. இதெல்லாம் எதுக்குன்னா இந்த ஊட்டச்சத்து குறைபாடு வரக்கூடாதுங்கிறதுக்கு தான். பட் அது ஜீன்ஸ் வழியாகவே ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குங்கிறத ரிசர்ச் நிறுவனங்கள் தெரிவிச்சிருக்காங்கிறத நமக்கு இன்றைக்கி நியூஸ் ஆர்டிக்கலில் தெரிஞ்சுக்கிறோம். இதிலேருந்து கொஷின் வரலாம், எந்த ஊட்டச்சத்து குறைபாடு இருந்த எந்த ஃபுட் கிரைன்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கூட நமக்கு கேள்விகளில் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை பார்த்துருக்கோம். நன்றி நண்பர்களே. அடுத்து டெல்டா ப்ளஸ் அண்ட் அண்ட் எமர்ஜிங் பப்ளிக் ஹெல்த் த்ரெட்டை பற்றி பேசுகிறோம். ஸோ டெல்டா ப்ளஸ் மாறுபாடுனா என்னன்னு பார்த்துட்டு ஷார்ட்டாக முடிச்சிடலாம். முறையாக AY1 அல்லது B1617.2.1 என அழைக்கப்படுகிறது. இதுதான் டெல்டா ப்ளஸ்ன்றது. டெல்டா ப்ளஸ்ங்கிறது இது டெல்டாவின் B1617.2 அதில் 2.1. இந்த இடத்துல சின்ன வேரியேஷன் தான், இந்த தான். இப்போ இந்த இடத்துல இது வந்து என்னது டெல்டா ப்ளஸ்ங்கிறது இந்த 1. இந்தியாவில் முதலில் அடையாளம் காணப்பட்டது, இந்தியாவில் தான் முதல்ல அடையாளம் காணப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட அந்த கூடுதல் பிறழ்வு அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் அ மியூட்டேஷன் சொல்லுவோம், அடிஷ்னல் மியூட்டேஷன். அடுத்த வளர்ச்சி அதனுடைய, இப்போ நம்ம எப்படி உடலில் வந்து வளர்ச்சிதை மாற்றம் ஏற்படுதோ அது மாதிரி வைரஸோட அடுத்த வளர்ச்சி நிலை அப்படிங்கிறது K417N அப்படின்னு வச்சுருக்காங்க, எனப்படும் கூடுதல் பிறழ்வை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி. முன்னர் பீட்டா மாறுபாட்டில் முதலில் தென்னாப்பிரிக்காவில் காணப்பட்டது பீட்டா மாறுபாடுங்கிறது, அதாவது பீட்டா வேரியன்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி காபா மாறுபாடுங்கிறது காமா வேரியன்ட் முதல்ல பிரேசிலில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இதெல்லாம் அடையாளம் காணப்பட்ட வேரியன்ட்ஸ். இப்போ இந்தியாவில் வந்து நம்ம டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்டை வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நியூஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இதை நம்ம பார்க்குறோம். அப்படியே இங்கிலீஷ்லேயும் நீங்கள் அப்படியே ரெஃபர் பண்ணிக்கலாம் நண்பர்களே, ஏன்னா சேம் திங் இங்கேயும் கொடுத்துருக்கேன். டெல்டா வேரியன்ட்ஸோட அந்த வேரியன்ட்ஸ் பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபைடு இன் இந்தியான்னு பார்க்குறீங்க. K417N which has previously has been identified beta variant first South Africa and gamma variant first detected Brazil. These variants are characterized. இது எதை வச்சு சார் அப்படின்னா இதோட infectious highly infectious and may reduce the potency of vaccines. நீங்கள் எவ்வளோ தடுப்பு மருந்துகள் செலுத்தினாலும் அதனுடைய வீரியத்தன்மையை குறைக்க முடியாத நிலைக்கு பிறகு அடுத்தடுத்த வேரியன்ட் அப்படின்றது. ஸோ தட் இஸ் அடிஷ்னல் மியூட்டேஷனாக மாறுறது. ஸோ அதை தான் பார்க்குறோம் நம்ம இந்த இடத்துல செய்தியாக பார்க்குறோம். நன்றி நண்பர்களே. அடுத்து பாருங்கள், விளையாட்டு பார்க்குறோம். பறக்கும் சீக்கியருக்கு நாடு விடை கொடுத்தது அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம்.
நேஷன் பிட்ஸ் ஃபேர்வெல் டு ஃப்ளையிங் சிக் அப்படிங்கிற தலைப்பில் இவர் வந்து நம்ம இந்தியாவுக்கு மிக பெருமையை சேர்த்தவர் மில்கா சிங். இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்ன் இன் கோவிந்த்புரா இன் பிரசன்ட் டே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கோவிந்த்புராங்கிற பிளேஸில் பிறந்தவர். இன்றைக்கி பாகிஸ்தானில் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவுக்காக இவர் வந்து சாதனைகள் நிகழ்த்திய ஒரு விளையாட்டு வீரர். இவர் ரீசெண்டாக கொரோனா தொற்றின் காரணமாக கொரோனா தொற்றில் இருந்தார். அது சிகிச்சை பலனின்றி வெள்ளிக்கிழமை இறந்துட்டாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல நியூஸாக பார்க்குறோம். இவருடைய கேரியர் ஹைலைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வினாவுலையும் கேட்க வாய்ப்பு நிறைய இருக்குது. 1958 440 yards கோல்டு பிரிட்டிஷ் எம்பையர் அண்ட் காமன்வெல்த் கேம்ஸில் கார்டெஃப் த ஒன்லி மென்ஸ் அத்லெட்டிக்ஸ் கோல்டு டில் டிஸ்கஸ் த்ரோவர் விகாஸ் கவுடா win the yellow medal in 2014 and the Glasgow Commonwealth Games. அதாவது இதோட தமிழாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2014 காமன்வெல்த் கேமில் விகாஸ் கவுடாங்கிற ஒரு டிஸ்கஸ் த்ரோங்கிறது வட்டெறிதல்னு தெரியும் உங்களுக்கு, வட்டெறிதல்னு சொல்லுவோம். ஸோ வட்டெறிதல் போட்டியில் விகாஸ் கவுடா 2014 கோல்டு மெடல் வாங்குற வரைக்கும் காமன்வெல்த்தில் இந்தியாவுக்கான கோல்டு மெடல் யாருடைய சாதனையாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மில்கா சிங் அவர்களோட சாதனையாக இருந்தது. அதே மாதிரி 1958 200 மீட்டர் 400 மீட்டர் கோல்டு ஏஷியன் கேம்ஸில் டோக்கியோவில் நடந்த ஏஷியன் கேம்ஸில் 200 மீட்டர்லையும் 400 மீட்டர்லையும் நமக்கு கோல்டு அடித்து தந்தவர் மில்கா சிங் அவர்கள் 1958. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த 2 ஆண்டுகள் 1960 400 மீட்டர் 4th ரோம் ஒலிம்பிக்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த நேஷனல் ரெக்கார்டு 45.6 செகண்ட் வாஸ் இந்தியன் நேஷனல் ரெக்கார்டு that stood for 38 years until அதாவது 38 வருஷம் அதுதான் ரெக்கார்டு. இவர் வச்ச ரெக்கார்டு தான் 45.6 செகண்டுங்கிறது தான் நேஷனல் ரெக்கார்டாக இருந்தது 400 மீட்டரில் ரோம் ஒலிம்பிக்கில் வச்ச அந்த ரெக்கார்டு. அது 4th பிளேஸ் தான் வந்தார். இருந்தாலும் அதில் வச்ச ரெக்கார்டுங்கிறது இந்தியன் நேஷனலோட ரெக்கார்டாக இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 38 வருடங்களுக்கு பிறகு 1998 பார்த்தீங்கன்னா பரம்ஜீத் சிங் அப்படிங்கிறவர் இந்த ரெக்கார்டை முறியடித்தார் அப்படிங்கிற நியூஸை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்தளவுக்கு ஒரு திறமையான அத்லெட் வீரர் அவர். 1962 பார்த்தீங்கன்னா 400 மீட்டர் கோல்டு, வெரி இம்பார்ட்டன்ட் இதுதான். 4x400 மீட்டர் ரிலே, அதாவது 4x400 மீட்டர் தொடர் ஓட்ட போட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் கோல்டு ஏஷியன் கேம்ஸில் ஜகர்த்தாவில் நடந்தது. இந்தோனேஷியா தலைநகர் ஜகர்த்தாவில் ஏஷியன் கேம்ஸ் நடைபெற்றது. அதில் நமக்கு கோல்டு அடித்து தங்கப்பதக்கத்தை வென்ற ஒரு தங்க வீரர். அவரை வந்து இந்த நாடு இழந்திருக்குது அப்படிங்கிறத செய்தியாகவும் பார்க்குறோம், நமக்கு கேள்வியாகவும் நம்ம பார்க்குறோம். நன்றி நண்பர்களே. ஒரே வரியில் உலகை அறிவோம் பகுதிக்கு போகலாம். டிரான்ஜெண்டர் போர்ட்டல் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். டிரான்ஜெண்டர் dosg.government.in அப்படிங்கிறது லான்ச்டு November 25, 2020 லான்ச் பண்ண ஒரு வெப்சைட்டு. இது எதுக்குன்னா திருநங்கைகளுக்கான நலத்திட்டங்கள், அவங்களுக்கான ஐடி கார்ட்ஸ் ஐடென்டிஃபிகேஷனுக்காக டிரான்ஸ் பர்சன்ஸு. ஸோ இது மாதிரி அந்த போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும் இருந்தது. அடிஷ்னலாக இப்போ பெங்காலி, குஜராத்தி, கன்னடா, மலையாளம், மராத்தி, ஒடியா, பஞ்சாபி, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய லாங்குவேஜ், அதாவது இங்கிலீஷ் அப்பார்ட் ஃப்ரம் இங்கிலீஷ் இந்த லாங்குவேஜஸ்லாம் இப்போ அந்த போர்ட்டலில் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஈஸியாக இருக்குது. எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய திருநங்கைகள் யூஸ் பண்ணுற அளவுக்கு அது இருக்குது. அப்படிங்கிறதுனால அது நியூஸாக நம்ம பார்க்குறோம். ஸோ நன்றி நண்பர்களே. அடுத்து போகலாம். ஸோ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் அவர்கள் வந்து இப்போ ஷங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இந்த இடத்துல, இந்த ஷங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன்றது மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வருஷம். அதே மாதிரி இந்த வருடத்திற்கான கூட்டமைப்பு எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா கூட்டம் துஷான்பே, தஜகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய துஷான்பேயில் நடக்குது நெக்ஸ்ட் வீக்கில். அதில் நம்ம தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி பாகிஸ்தானோட நேஷனல் சோசியல் அட்வைசர் முயீத் யூசுஃபும் கலந்துக்கிறார். ஆனால் இந்த 2 தலைவர்களும் மீட் பண்ணுறதுக்கான எந்த ஷெட்யூலும் அறிவிக்கப்படவில்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்கிறோம். அப்போ நீங்கள் வந்து ஷங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனோட மீட் எங்கே நடந்ததுன்னு கேட்கலாம். அதுக்கான கேள்விக்குரிய ஒரு பதிலாக தான் இதை பார்க்குறோம். துஷான்பே, தஜிகிஸ்தான், அது இங்கே நடக்க இருக்குங்கிறத செய்தியாக பார்க்குறோம். அடுத்து ஜுடிஷியரி சீஃப் ரைசி வின்ஸ் ஈரான் பிரசிடென்சி. ஈரான் நாட்டோட சுப்ரீம் கோர்ட்டோட ஜஸ்டிஸாக இருந்தவர் தான் இந்த
இப்ராஹிம் ரைசிங்கிறவர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருந்து இப்போ ஈரானோட பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் போட்டிட்டார். அவர் பார்த்தீங்கன்னா 62% பேலட்ஸ் பார்த்தீங்கன்னா 62% பேலட்ஸ் வாங்கி என்ன பண்ணியிருக்காரு, அவர் வின் பண்ணியிருக்கார். ஸோ அவர் ஒரு சிறந்த தலைவராக திகழ்வாருங்கிறத ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னலே சொல்லியிருக்காங்க. இந்த இப்ராஹிம் ரைசியை பற்றி ஆம்னஸ்டியோட இன்டர்நேஷ்னல் இவங்க வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்காக, அதாவது ஹியூமன் ரைட்ஸ்க்காக போராடக்கூடிய ஒரு சர்வதேச அமைப்பு தான் இந்த ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல்னு சொல்கிறது. ஸோ அதுதான் இதில் அடிஷ்னல் நியூஸாக நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் எபோலா அவுட் பிரேக் இன் கினியா WHO அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். எபோலாங்கிறது சவுத் ஆப்பிரிக்கா நாடுகளை மிகவும் பாதித்த ஒரு வைரஸ். இப்போ நம்ம அந்த COVID-19 டைமில் இதையும் நமக்கு பார்த்தோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்குங்கிறதுனால அதை பார்க்குறோம். எபோலாங்கிறது இப்போ கினியா நாட்டில் வந்து முழுவதும் ஒழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத WHO வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய நாடுகள் பார்த்தீங்கன்னா கினியா, லைபீரியா, அதே மாதிரி சைராலியோன், இந்த மாதிரி நிறைய சவுத் ஆப்பிரிக்க நாடுகள் வந்து என்னென்னா இந்த எபோலா வைரஸில் நிறைய பாதிக்கப்பட்டாங்க. இது பறவை மூலமாக பரவுது கூட சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதாவது வவ்வால்கள், பழந்தின்னு வவ்வால்கள் மூலியமாக பரவுனுச்சு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஸோ அது வந்து இன்னைக்கு கினியாவில் முழுவதும் அவுட் பிரேக் ஆகிருக்குங்கிறத WHO அனௌன்ஸ் பண்ணியிருக்கதா நம்ம பார்க்குறோம் நியூஸாக. நன்றி நண்பர்களே, இன்று பார்த்த அனைத்து தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ தொடர்ந்து உங்களுக்கான, ஆனால் இப்போ நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் கேட்டீங்க, அதனால் டைம் நிறைய எடுக்குது. நீங்கள் அதுக்காக டைம் நிறையா இருக்குதுன்னு நீங்கள் வீடியோ பார்க்காம போகக்கூடாது. உங்களுக்காக தான் இதை நாங்கள் வந்து இப்போ முயற்சி எடுத்து நாங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரெண்டையும் கம்பைன் பண்ணி போட்டுட்ருக்கோம். தமிழ் இது டைம் அதிகமாக இருக்கேன்னு நீங்கள் பார்க்காம ஸ்கிப் பண்ணக்கூடாது, தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுமையான இதிலேருந்து செய்தி, உங்களுக்கு முழுமையான அறிவு கிடைக்கும். அதனால் நீங்கள் நடப்பு நிகழ்வுகள் பகுதியில் வரக்கூடிய கேள்வியை வந்து சிறந்த முறையில் அடிக்க முடியும். அதற்கான எல்லா நடவடிக்கையும் நாங்கள் எடுத்துகிட்டே இருப்போம். எப்போவுமே உங்களுக்கு உங்கள் ஆதரவோடு நாங்கள் தொடர்ந்து நல்ல செய்திகளை தருவோம். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திக்கலாம்.